எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தோழர் கனகராஜ் அவர்கள் நம்முடன் இணைந்து இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ராமர் சிலையை அயோத்தியில் இன்று பிரதமர் மோடி அவர்கள் பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதையே நான் ஏத்துக்கல. அதுவே உருவாக்கப்பட்டது, செயற்கையாக ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்டது. அது ராமர் கோயில் இல்ல, மோடி கட்டின கோயில். ராமரோட கோயில்லாம் கிடையாது. நீங்க யார வேணாலும் ஒரு இடத்துல ஒரு சிலையை கொண்டு போய் வைத்து விடலாம். ஆனா எல்லா விதமான தர்ம நியாயங்களுக்கும் தார்மீக நெறிகளுக்கும் எதிராக ஒரு இடிக்கப்பட்ட மசூதி, அந்த மசூதியின் மேல் கட்டெழுப்பப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்கிரமிப்பு கட்டிடம் தான் அது. எனவே அதை ராமர் கோயில் என்று அழைப்பதை விட மோடி கோயில், மோடி கட்டிய ஒரு கோயில் என்றுதான் சொல்ல வேண்டும். எதிர்கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்க சொல்றது இது அரசியல் விழா, இது ஒரு ஆன்மீக விழா இல்ல அப்படிங்கறத சொல்றீங்க. ஆனா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே சார் இது நடக்குது. சட்ட போராட்டங்களை எல்லாம் கடந்து நீதிமன்றத்துல தீர்ப்பு பெற்ற பின்புதான் மெதுவா இதை கெட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட மக்கள் இதை கொண்டாடத்தானே செய்யறாங்க. அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. இந்து மக்கள் இதை கொண்டாடுறாங்க. அப்படிங்கிறப்போ இதுக்குள்ள அரசியலை நுழைக்கிறதுங்கிறது சரியா? அதாவது ஒண்ணு, நீங்க சொன்ன முதல்ல சட்டத்தின் மூலமாகத்தானே வந்திருக்கு. இடிச்சது சட்டப்படியானதா? இடிக்கலான்னு ஏதாவது கோர்ட்டு சொல்லிச்சா? இல்ல ரைட். இடிச்சு உங்க யாருக்காவது தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல கூட அர்ஜுன் சம்பத் மாதிரியானவர், அவர் போனாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நாங்க இடிக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உமா பாரதி நின்னாங்க, எல்கே அத்வானி நின்னாரு, மனோகர் ஜோஷி நின்னாரு. நாங்க தான் இடிச்சோன்னு சொன்னாங்க. ஆனா எந்த கோர்ட்டும் தண்டிக்கலையே. நீங்க தீர்ப்பு கொடுத்திருக்கலாம், அது நியாயம் என்று நீங்க ஒத்துக்கொள்றீங்களா? ரெண்டாவது, இந்த நிலம் சம்பந்தமான தீர்ப்பை பொறுத்த மட்டும் ஒன்ன மிக தெளிவாக நீதிமன்றம் சொல்லியிருக்கு. கீழே அந்த கோயிலுக்கு கீழே, அதாவது மசூதிக்கு கீழே ஒரு கோயிலோ எந்த வழிபாட்டு தலமோ இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. நம்பர் 1. 450 வருடமாக அந்த மசூதி இஸ்லாமியர்கள் வழிபடுவதாக இருந்திருக்கிறது. நம்பர் 2, 1949 திருட்டுத்தனமாக ஒரு சிலையை உள்ளே கொண்டு போய் வைக்கிற வரை இஸ்லாமியர்கள் எந்த விதமான தடையுமின்றி அதை பயன்படுத்தி வந்தார்கள். 4, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொதுவாக 5 பேர் கொண்ட அந்த பெஞ்ச் விசாரிச்சது. பொதுவா இப்படி ஒன்றுக்கு மேற்பட்டோர் ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது எல்லாரும் ஒரே கருத்தை வைத்திருந்தால் யார் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுதியது என்று சொல்லுவாங்க. அதுல மாறுபட்ட கருத்து இருந்தா தனித்தனியா கூட எழுதுவாங்க. ஆனா அதெல்லாம் ஜட்ஜ்மெண்டினுடைய பார்ட்டா இருக்கும். இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதுனதுன்னு யாருன்னு சொல்லியிருக்காங்களா? சோ நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க நீதி தேவதையை பணைய கைதியாக பிடித்து வைத்துக் கொண்டு மிரட்டி நீங்க கையெழுத்து வாங்கினீங்கன்னா அதை நீங்க நியாயம்னு சொல்லுவீங்களா? எனவே என்னை பொறுத்தளவில் ராமர் கடவுளா இல்லையா, ராமரை கும்பிடணுமா இல்லையா, ராமருக்கு கோயில் வேண்டுமா இல்லையா என்பதெல்லாம் பிரச்சனை. நீங்க ஏதாவது ஒரு கடவுளுக்கு ஒரு கோயில் வேண்டும் என்பதற்காக இன்னொரு வழிபாட்டு தலத்தை இடிப்பது என்பது அது கிரிமினல் குற்றம். அந்த குற்றத்தின் மீது குற்றமாக நீங்கள் செய்து கொண்டே வந்த பிறகு, நான் இப்ப பாக்குறேன், 1900 அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது 92ல இந்தியாவினுடைய பத்திரிகைகள் எப்படி தலையங்கம் எழுதினார்கள்னு நான் பார்த்தேன். தேசத்தின் அவமானம், மன்னிக்கவே முடியாதது, அயோத்தியில் ஒரு அயோக்கியத்தனம் என்று துக்ளக் தலையங்கம் எழுதியிருந்தது. அட்டையை கருப்பு வண்ணத்தில் போட்டு எதுவுமே பிரசுரிக்காம போட்டிருந்தது. இப்படி எல்லா பத்திரிகைகளும் எவ்வித வேறுபாடும் இல்லாமல் இந்தியாவினுடைய அனைத்து ஊடகங்களும் இதை கண்டித்திருந்தன. இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கூட என்ன எழுதியிருந்ததுன்னா, ராமர் வீட்டுக்கு வரும் நிகழ்வு என்று அது எழுதியிருந்தது. ஹோம் கமிங் ஆஃப் ராமா என்று அது தலைப்பு கொடுத்திருக்கிறது. சோ நீங்க நீதிமன்றத்தில் இருந்து
ஆஹ் ஊடகங்கள் வரை எல்லோரையும் நீங்கள் மிரட்டி பணிய வைத்துக் கொண்டு இதற்கு பெயர் நியாயம் என்று சொன்னால் நீங்க எல்லா அக்கிரமங்களையும் யார் பெயராலும் நிகழ்த்தி விட முடியும். எனவே எனக்கு ராமருக்கு கோயில் கட்டணுங்கிறதுலயோ அல்லது எல்லோரும் வழிபடுகிறார்கள் என்பதிலேயோ எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் ஒரு 6 லட்சத்துக்கும் அதிகமான கோயில் இருக்கிறதுல 79,000 கோயில்கள் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கு. எனவே இப்ப நீங்க கூட பாத்தீங்க, காஞ்சிபுரத்துல வடகிழக்கும் தென்கிழக்கும் சண்டை நடக்குது. ஓயாமல் இந்த விஷயங்கள் சமணத்துக்கும் சைவத்துக்கும் சண்டை நடந்திருக்கு. மாசில் வீணையும் மாலை மதியமுங்கிற பாடலே சுண்ணாம்பு கால்வாயில தூக்கி போடும் போது பாடினதா சொல்றாங்க. நீங்க 800 பேருக்கு மேல் கழுவில் ஏற்றப்பட்டதாக நம்முடைய வரலாறுகள் சொல்லுதுல. வைகை கரையை நீங்கள் கடந்து போகிற போதெல்லாம் உங்களுக்கு இந்த வரலாற்றை படித்திருந்தால் தெரியும். தண்ணீருக்கு பதிலாக இப்படி பலதும் நடந்திருக்கு. நாம அதெல்லாம் கடந்து ஒரு நாகரிக சமூகத்திற்குள் வந்த பிறகு ஒரு வழிபாட்டு தலத்தை, ஒரு மதத்தின் வழிபாட்டு தலத்தை இடித்துவிட்டு நான் இன்னொன்றை கட்டுகிறேன் என்று சொல்வதற்கு பெயர் அந்த இடத்தில் கட்டுவது கோயிலும் அல்ல, அங்கே குடியிருக்க போவது கடவுளும் அல்ல. மோடி தன்னுடைய தேர்தல் நோக்கத்திற்காக செய்கிற இப்ப நாங்க சொல்றது மட்டும் நீங்க கேட்கணும். எதிர்கட்சிகள்னு சொல்றீங்க. சங்கராச்சாரியர்கள் 4 பேர் சொல்லியிருக்காங்கல்ல, இது நிறைவு பெறாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. சரி, அதே சங்கராச்சாரியர்கள் இன்னொன்னு சொல்றாங்கல்ல, தமிழ்நாட்டுல பூசாரியா ஒருத்தர் வைக்கிறதுக்கு ஆகமம் தெரிஞ்சிருக்கணும், இன்ன ஜாதியா இருக்கணும், இவ்வளவும் பேசுறீங்க. நீங்க சொல்ற ராமர் கோயிலுக்கு ஏதோ ஒரு சமஸ்கிருதத்துல சொல்றாங்க பிராண பிரதிஷ்டையா, அது செய்யும் போது மோடிக்கு அங்க என்ன வேலைன்னு அவங்க கேட்கிறாங்க. இதுக்கு யார் பதில் சொல்லுவா? சோ ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க உண்மையிலேயே பக்திமானா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? சாதாரண ஆட்களை நீங்க கிராமத்திலே பாருங்க, குளிக்காம இதை பண்ணக்கூடாதுன்னா பண்ண மாட்டாங்க, இந்த கிழமையில பண்ணக்கூடாதுன்னா பண்ண மாட்டாங்க. நீங்க இந்த தேசத்தையே பணைய கைதியா பிடிச்சு வச்சிருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் இயங்க கூடாது. உங்களுக்கு 32,000 அவுட் பேஷண்ட் வரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் பல்வேறு இடங்கள்லையும், ஒரு நாளைக்கு 1200 சர்ஜரி பண்ற இடங்கள்லையும் இன்னைக்கு நடக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஜிப்மர் என்ன சொல்லியிருக்கு? இன்னைக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல 22ஆம் தேதி அன்னைக்கு எந்த சர்ஜரியும் நாங்க பிளான் பண்ணல. வெக்கமா இல்லை? நீங்க ஒரு நாளைக்கு எந்த சர்ஜரியுமே நடக்காத ஜிப்மர் மாதிரியான ஹாஸ்பிட்டல் அதனுடைய வரலாற்றில் இன்றைய தினத்தில் எந்த சர்ஜரியும் எந்த ஆபரேஷனும் நடக்கலைன்னு சொல்ல முடியுமா? எதுக்காக இந்த வேலை? ஆனா சினிமா தியேட்டர்கள் எல்லாம் திறந்து இருக்கணும் இத பாக்குறதுக்கு. ஆனா பள்ளிக்கூடங்களை மூடி வச்சிடணும். அப்புறம் இன்னைக்கு யாரும் அது என்னது செத்து போனா அடக்கம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தேசத்தை பணைய கைதியாக வைத்துக் கொண்டு கோர்ட்டுக்கு லீவ் பண்ணணும் கொஞ்சம் பேரு. என்னது இது? தேசத்தையே பணைய கைதியாக வைத்துக் கொண்டு நீங்கள் நடத்துகிற நாடகத்தை நீங்க ராமர் பெயரால் நடத்துவீர்கள் என்றால், ராமர்னு பெயரை சொல்லிட்டாலே நீங்க எவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று மோடி நினைக்கிறார். அதை இந்திய மக்கள் ஏற்க மாட்டார். சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி சில சங்கராச்சாரியர்கள் இதை எதிர்க்கிறாங்க. அதாவது மோடி அவர்கள் பிரதிஷ்டை செய்யறத நாங்க பார்க்கணுமா, கொண்டாடணுமா அப்படின்னு. நீங்க ஒரு பிராமணர் அல்லாதவர் இத பிரதிஷ்டை செய்யறது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா சார்? இல்ல, எனக்கு அதுல பிரச்சனையே இல்லை. எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க பிரச்சனையாக்குனீங்க. என்னைய பொறுத்தளவில் உண்மையில் குகநடும் ஐவரானோம் அப்படின்னு சொன்னவர் தான் ராமன். ஒரு படகோட்டிய நான் என்னோட தம்பியா சேர்த்துக்கிட்டேன், ஐவரானோம். சுக்ரீவனுடன் 60 விபீஷணனுடைய விபீஷணனோடு சேர்த்து 7 பேரானோம். அப்படித்தான் கம்பராமாயணத்துல பாட்டு வருது. எனவே எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க தமிழ்நாட்டுல ஒரு பூசாரி வேலைக்கு, அர்ச்சகர் வேலைக்கு போறவருக்கே நீங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு கேஸ் மேல கேஸ் போடுற, அதை பேசுகிற சங் பரிவார் இதை எப்படி ஏற்றுக்கொள்றதுன்னு கேக்குறேன். எனக்கு அது பிரச்சனையே இல்லை. கடவுளின் மகன் அனைவரும் சமம்னு சொல்ல பிறகு பூஜை செய்வதற்கு, புனஸ்காரம் செய்வதற்கு இன்ன ஜாதி தான் வரணும், இன்ன மதம் தான் வரணும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளல. அப்புறம் நீங்க சொன்னீங்க
சில சங்கராச்சாரியார்கள், இந்தியாவுல எத்தனை சங்கராச்சாரியார்கள் இருக்காங்க? சில சங்கராச்சாரியார்கள் இல்ல, முக்கியமான 4 பேரும் சொல்லிட்டாங்க. காஞ்சி சங்கராச்சாரியார் அமைதி காக்கிறார், அவ்வளவுதான். சோ ப்ராப்ளம் என்னன்னா, எனக்கு ஒண்ணும், நான் அதை ஏற்கல. ஆனா அந்த பிராமணர் அல்லாதவர் மோடியாக இருந்தால் உங்களுக்கு ஆகமம் வராது, உங்களுக்கு வேதங்கள் ஒண்ணும் சொல்லாது. ஆனா அதே இது திரௌபதி முர்முவா இருந்தா, உங்களுக்கு விதவையா இருந்தா, அல்லது கைம்பெண்ணாக இருந்தா, அல்லது பழங்குடியின பெண்ணா இருந்தா, அல்லது தலித் பெண்ணா இருந்தா, தலித் பையனா இருந்தா, பிற்படுத்தப்பட்டவரா இருந்தா, பெண்ணா இருந்தா, இதெல்லாம் உதவாதுன்னு நீங்க சொல்லிட்டு நீங்க ஏன் பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். எனக்கு நான் இன்ஃபேக்ட் அவங்க சொல்றது மாதிரி வேதம் கற்றவரா கற்காதவராங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்க ஒரு யானை பிளிறுகிற போது அதை கடவுள் கேட்க முடிகிறது, அந்த குரலில் இருக்கக்கூடிய விஷயத்தை கேட்க முடிகிறது என்றால், அப்புறம் ஒரு மொழிதான் தெரிஞ்சவரா இருக்க முடியாது இல்ல. அவருக்கு தெரிஞ்ச மொழி மக்களுடைய மனதாத்தானே இருக்க முடியும். தமிழ்ல பேசினா, அப்புறம் மலையாளத்துல பேசினா, கன்னடத்துல பேசினா எப்படி இது தெரிஞ்சுப்பான் அது தெரிஞ்சுப்பாங்கிறதுல இல்ல. நீங்க உண்மையிலேயே பக்தியோடு இருக்கிறீர்களா என்பது மட்டும்தான் இங்க பிரச்சனை. எனவே எனக்கு இவர் போகக்கூடாது அவர் போகக்கூடாது என்று சொல்வதில் எந்த விதமான உடன்பாடும் இல்லை. அப்படி ஒரு கடவுளே சொல்லியிருந்தா அவர் கடவுளும் கிடையாது. தான் படைத்த மனித குலத்தில் ஒருவருக்கு ஏற்றம் இன்னொருத்தருக்கு தாழ்வு என்று கடவுள் சொன்னால் அவர் கடவுள் கிடையாது. அப்புறம் எப்படி அவர் கடவுளா இருக்க முடியும்? எனவே அது பிரச்சனை கிடையாது. ஆனா அதையெல்லாம் தான் இவங்க தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டே இருந்தவங்க சொல்றாங்கிறதா என்னோட பாயிண்டே தவிர, எனக்கு ஒண்ணும் மோடி அல்ல. மோடி வீட்டுல இருக்க யார் வேணாலும் போய் பண்ணட்டும், அது எனக்கு ஒன்றும் ஆட்சேபனா இல்லை. இன்ஃபேக்ட் இதையே திரௌபதி முர்மு அவர்கள் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கொண்டாடி இருப்பேன். இது எல்லாத்தையும் தாண்டி அதை கொண்டாடி இருப்பேன். சரி, இப்போ ராமர் கோயில் திறப்பு விழாவை எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்க்கிறாங்க. இதனால அதை கொண்டாடக்கூடிய இந்து மக்களோட எதிர்ப்பு உங்க மேல விழுந்துராதா? இந்தியா கூட்டணி மேல விழுந்துராதா? சரி, ப்ராப்ளம் என்னன்னா, அப்படி நான் நினைக்கல. இந்தியாவினுடைய வரலாற்றில் முதல் முறையாக எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் சொன்னாரு, நாங்க இந்த திறப்பு விழாவிற்கு போக மாட்டோம் என்று சொன்னார். காங்கிரஸ் அந்த முடிவெடுத்திருக்கு. சில நேரங்கள்ல உங்களுக்கு என்னன்னா, உங்களுடைய அரசியல் வெற்றி தோல்விகளை தாண்டி தேசத்தை காப்பாற்றுவது என்பது மிக முக்கியமானது. உங்க உயிரை விட தேசம்னு நினைச்சவங்க தான் தூக்கு மேடைக்கு போனாங்க. உயிரோட இருந்தா தானப்பா சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு நினைச்சவங்க சுதந்திரம் வாங்கி நான் இருப்பேனா? பகத்சிங் தூக்கு மேடைக்கு போகிற போது அவனுக்கு வயசு 24. என்னை என் கண்ணை கட்டாதீங்கடா, நான் சாகும் போது நான் குற்றமிழைத்தவன் அல்ல, என் தாய் நாட்டுக்காக போராடியவன். சாகுற போது என் மண்ணை பார்த்து கொண்டே சாக வேண்டும். இதுக்கு பின்னால என்ன இருந்தது? சுதந்திர வேட்கை மட்டும்தான் இருந்தது. இந்த நாடு என் தாய் நாடு. இது வேற்றுமையில் ஒற்றுமை என்பது என்னுடைய பெருமை மட்டுமல்ல, இந்தியா இருப்பதற்கான அடிப்படையே அதுதான். அந்த அடிப்படை தகர்கிற போது நீங்க ஓட்டு கிடைக்குமா, கோர்ட்டு சொல்லிச்சா என்று பார்த்து கொண்டு இருக்க முடியாது. கண்ணகி சிலம்பை வைத்துக் கொண்டு அவள் நியாயம் கேட்க போகிற போது காவலன் ஏற்கவில்லை இல்லையா? ஒரே ஒரு பெண் தான். தேரா மன்னா செப்புவது உடையேன் என்கிற குரல் இன்றைக்கு வரை ஒலித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் ஒரு கைம்பெண். அத கூட சொல்றாங்க, வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல். அவளுடைய கால் வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல், மண்ணிலேயே படாதவர். ஒற்றை சிலம்போடு தலைவிரி கோலமாக கணவனை கொன்றதால் கண்ணகியின் சீற்றம் நியாயம். எனவே கண்ணகி ஒருத்தியா இருந்தா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? பகத்சிங் ரொம்ப பரிதாபமா அவனும் அவன் தோழர்கள் மட்டும்தான் இருந்தாங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா? தூக்கு மேடைக்கு போகிற போது கட்டப்பொம்மனை கைகட்டி சங்கிலியால இழுத்துக்கிட்டே போகும்போது வழிநடுக மக்கள் வேடிக்கை தான் பார்த்தார்கள், எல்லாரும் வரல, எனவே கட்டப்பொம்மன் செய்தது தவறு என்று சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஒரு 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 நீங்க நாட்டினுடைய நலன் கருதி ஒவ்வொருத்தரும் தங்களை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிற போது அமைச்சரா இருக்கலாமா? ஓட்டு கிடைக்குமா? அப்படி பார்க்கறது இருக்கு இல்லையா? அதை சங் பரிவார் பார்க்கும். அதனாலதான் அது சுதந்திரம் கிடைக்கிற வரை இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக ஒரு சின்ன எல் முனையளவும் அதில் லட்சத்தில் ஒரு அளவும் கூட எதுவும் செய்யாத ஒரு கூட்டம்.
அதுக்கு பின்னால அவங்க தேசபக்தியை பத்தி பேசிப்பாங்க. அந்த சக்தியெல்லாம் திரட்டி வச்சு அது அவங்களுடைய வேலை. பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப நாள் இருந்தாங்க. ஆரம்பத்துல இருந்து போராடினவங்க இருந்தது தானே செஞ்சாங்க. வேலூர் அப்படித்தானே இருந்தது, சிப்பாய் கழகம் அப்படித்தானே இருந்தது, ஜான்சி ராய் அப்படித்தானே, ஜான்சி ராணி அப்படித்தானே இருந்தாங்க. நீங்க கப்பலோட்டிய தமிழன் மட்டும் அவரை சொல்றோம், சிதம்பரனார் எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா அவரு? நான் போய் செக்கிலுக்கு வச்சாங்க. சிவம் பேசினால் சவமும் எழும்னு சொல்லுவாங்க. சுப்பிரமணிய சிவாவை, அவருடைய பாரதியோட ஃப்ரெண்டு. நீங்க சிறைக்குள்ள இருந்து வெளியே வருகிற போது அவர் தாகம் என்று சொன்ன போதெல்லாம் தொழுநோயாளிகளுடைய சிறுநீரை குடிக்க வைத்து வெளியே வருகிற போது உடல் அழுகி வந்தார். ஆனால் அப்போதும் அவருக்கு சுதந்திர தாகம் போகவில்லை. எனவே சுயநலவாதிகள் மட்டும்தான் இவர் ஏற்கிறாரா அவர் ஏற்கிறாரான்னு பார்ப்பாங்க. தேசத்தின் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் ஊரே ஏற்று நின்னாலும் எது சரியோ அதை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா உறுதியா நான் நம்புறேன், இந்திய மக்கள் கட்டாயமாக இதன் பின்னால் இருப்பது அந்த உணர்வை. நீங்க ஒரு 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 குறிப்பிட்ட காலம் வரை ஹிட்லருக்கு பின்னால் அந்த ஊரே நின்றது இல்லையா? ஜெர்மனியில எல்லா காலத்திலையும் ஹிட்லரோட கூட நின்றுச்சு அந்த தேசம். அவனை கொண்டாடிச்சு, தெய்வம் என்று சொல்லுச்சு. நரேந்திர மோடி ஹிட்லரை காப்பியடித்துத்தான் செய்து கொண்டு இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் யார் சரியானவர்கள் என்பதை காலம் தீர்மானிக்கும். கட்டாயமாக இந்த தேர்தலில் இந்திய மக்கள் இது வெறும் பேசும் பொருளாக இதை மட்டுமே வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, 2016க்கும் 21க்கும் இடையில நம்ம 140 கோடி மக்கள்னு எப்போதும் பேசிட்டு இருக்காருல, அதுல கீழே இருக்கக்கூடிய 28 கோடி மக்கள் அவர்களுடைய வருமானம் கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 50% குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த லேயர் லோயர் மிடில் கிளாஸ், கீழ் நடுத்தர வர்க்கத்தினுடைய வருமானம் 30% குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த லேயர் நடுத்தர வர்க்கம் 10% குறைஞ்சிருக்கு. உயர் நடுத்தர வர்க்கம் 7% அதிகரிச்சிருக்கு. ஆனா மேல இருக்கக்கூடிய 20%-த்தினுடைய வருமானம் என்பது 40% அதிகரித்திருக்கிறது. இதுதான் மோடி, இதுதான் மோடி, இதுதான் மோடி அரசாங்கம். நீங்க கீழே இருக்கிறவனை ஒட்ட சுரண்டுவது மட்டும்தான் அதனுடைய வேலையா. வேலை வாய்ப்பு பத்தியான இப்ப சமீபத்துல சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி ஒரு சர்வே வெளியிட்டிருக்காங்க. மோடி ஆட்சிக்கு வரும்போது 47% இருந்த வேலை வாய்ப்பு, அதாவது 15 வயசுல இருந்து 64 வயசு வரை இருக்கிறவர்களை வேலை செய்ய தகுதியுள்ள ஜனத்தொகையாக கணக்கிடுறாங்க. அது இப்ப எவ்வளவு அப்படின்னா 38ல 39ல நிக்குது. நீங்க பேச முடியுமா? நீங்க எதை வச்சுட்டு பேசுவீங்க? இந்த ராமர் கோயிலை எங்க திறக்கிறாங்களோ அந்த உத்தரப்பிரதேசத்தில் என்சிஆர்டி டேட்டா 2022 படி இந்தியாவிலேயே மிக அதிகமாக பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட குற்றங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் அது. கூட்டு பாலியல் வன்கொடுமையும் கொலையும், ஒரு பெண்ணை கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்வது என்பது ஒரு வருடத்தில் 62 தடவை நடந்திருக்கு. இப்ப கூட துக்ளக் ஆண்டு விழால குருமூர்த்தி பேசியிருக்காரு, 6 வருஷத்தில் 10,000க்கும் மேற்பட்ட என்கவுண்டர். ஒரு நாள் கூட லீவு விடாம நீங்க பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5.66 என்கவுண்டர் நடந்திருக்கணும். தமிழ்நாட்டுல எப்பாவது ஒரு என்கவுண்டர் நடந்ததுன்னா நம்ம கொந்தளிச்சிடும், அது சரிதான். ஒரு என்கவுண்டர் கூட எனக்கு நடக்கூடாது. ஆனா தினசரி 5.66 என்கவுண்டர் நடந்தது, அது நாங்க பெருசா ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்றது வெக்கமா இல்லையா? 65,000க்கும் அதிகமான குற்றங்கள் நடந்திருக்கு. எனவே நீங்க வேலை வாய்ப்பை பத்தி கவலைப்பட மாட்டீங்க, என் வருமானத்தை பத்தி கவலைப்பட மாட்டேன்றீங்க, பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவது குறித்து உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இதை பத்தியெல்லாம் நீங்க கவலையே விடாம, ராமனே எப்படி அறியப்படுகிறான்? ஒரு பெண்ணை கவர்ந்து சென்றவனிடம் இருந்து காப்பாற்றியதற்கான அடையாளமாக அறியப்படுகிறான். அப்படித்தானே? அப்படித்தானே? பில்கிஸ் பானுவை ஊர் கூடி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவாங்க. அவங்கள நீங்க சட்டம் கையில இருக்கு அப்படின்னு சொன்னா தண்டனை காலம் முடிகிறது வரைக்கும் முன்னாலேயே நீங்க அவங்களையெல்லாம் வெளியே கொண்டு வருவீங்க. நீங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவீங்க. ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றது அவமானப்படுத்துறது இல்லையா? எனவே நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ இதனால அவங்களுக்கு மொத்தமா ஓட்டு போட்டுருவாங்க,
அவங்க கூட சொல்லுவாங்க, நாங்க இதை சொல்லித்தானே ஓட்டு வாங்க, பல்வேறு காரணங்களுக்காக போட்டாங்க. 37% உங்களை ஆதரித்தார்கள் என்றால் 63% எதிர்த்தார்கள் என்றும் பொருள் தானே. எனவே அகிலேஷ் யாதவோ உண்மையில காங்கிரஸ் எடுத்த முடிவு சாதாரணமான முடிவுன்னு நான் பார்க்கல, ரொம்ப முக்கியமான முடிவு. பல பேர் கூட கேட்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப நீங்க உங்களை அப்படியே அதீதமா சொல்லிக்கிறீங்களோ அப்படின்னு கேட்பாங்க. நான் உறுதியாக சொல்லுவேன், ரொம்ப தைரியத்தோட தார்மீக திமிரோட கூட சொல்லுவேன், அது ராமர் கோயில் அல்ல, நாங்கள் போவதில்லை என்று நாங்கள் முடிவெடுத்தோம். காங்கிரஸ், எஸ்பி, டிஎம்சி, ஆம் ஆத்மி கட்சி பலரும் அந்த முடிவெடுத்திருக்காங்க. நாங்க சரி என்பதற்கு பின்னால் தான் நிக்கணுமே தவிர, பெரும்பான்மைக்கு பின்னாலேயே போயிருந்தீங்கன்னா, பெரும்பான்மை ஊழல் செஞ்சா நம்மளும் ஊழல் செஞ்சிடலாமா? பெரும்பான்மை பாலியல் வன்கொடுமை செஞ்சா நீங்களும் அதுக்கு பின்னாலேயே வாழ்க்கைன்னு போட்டு போக முடியுமா? பண்ண முடியாது. எது சரியோ அதுக்கு பின்னால் நிற்போம். அதுதான் நீங்க அதுலதாங்க நீங்க பெரும்பான்மை சிறுபான்மையை விட்டுருங்க. தமிழ் மரபுல நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு ஒருத்தர் சொல்றான்ல, யாருக்கு முன்னால சொல்றான்? கடவுளுக்கு முன்னால சொல்றான். நீ தப்புன்னா நீ கடவுளா இருந்தாலும் நான் ஏற்க மாட்டேன். நீ பிரதமர் சொன்னாலும் சரி, பெரும்பான்மை சொன்னாலும் சரி, சரி என்றால் அதன் பின்னால். சரி, இப்போ நீங்க சொன்ன அதே கருத்தை தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருந்தாரு. பாபர் மசூதி இடிச்ச இடத்துல ராமர் கோயில் கட்டினதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு. ஆனா அப்படி சொல்றதுங்கிறது சரியா? ஏன்னா நிறைய அறிவியல் ஆய்வுகள்லாம் செஞ்சு அதன் பிறகு நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் தான் இதை கட்டுறாங்க அப்படிங்கிறப்போ என்ன அறிவியல் ஆய்வு? இல்ல, ராமர் கோயில் அங்க இருந்ததுக்கான ஆய்வெல்லாம் அவங்க நடத்திருக்காங்க. என்ன ஆய்வு நடத்துறாங்க? யாரு சொன்னா? ஹிஸ்டாரியன்ஸ் 4 பேர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க அந்த ஒரு முஸ்லீம் ஒருத்தர் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு, அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதையே தூக்கிட்டு அலைவாங்க. முகமது கான் ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு முஸ்லீமே சொல்லிட்டாரு அப்படி. தமிழ்நாட்டுல கூட தான் எட்டப்பா பிரிட்டிஷ்காரருக்கு ஆதரவா இருந்தாரு. ஒரு தமிழனே பிரிட்டிஷ்காரருக்கு ஆதரவா இருந்தாருன்னு பின்னாலேயே போயிருவீங்களா நீங்க? சரி தப்புன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க சயின்டிபிக்கானா நீங்க என்ன பண்ணணும்? ஹிஸ்டாரியன்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்க? நீங்க வால்மீகி ஓகே, நீங்க தெரியாத காலம். துளசிதாசர் எப்ப இருந்தாரு? அப்ப துளசிதாசர் பேசியிருக்காங்களா? துளசிதாசர் ராமாயணம் இருக்குல்ல, அந்த ராமாயணம் பாபர் இருந்த காலத்துக்கு பிந்தைய காலம் தானே. அப்ப துளசிதாசர் ராமாயணம் பாடும்போது அதை சொல்லியிருப்பார்ல. அவ்வளவு கட்டுக்கதை. அவங்களை பொறுத்தவரை அவங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நீங்க ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, அண்ணாமலைகளுக்கெல்லாம் தலைவர் தான் மோடி. அண்ணாமலைகள் மாதிரியான ஆட்களுக்கு தான் மோடி தலைவர். அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் தான் மோடியின் சிஷிய கொடிகள். நீங்க மறந்துடாதீங்க. 20,000 புக்கு படிப்பேன்னு நீங்க சொல்லுவீங்களா? சொல்லிட்டு அடுத்த நாள் ஐயோ நீங்க முகத்துல முழிக்கணுமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல. இந்தியாவில மொத்தமே எம்பிபிஎஸும் எம்டி எம்எஸ் இப்படி போஸ்ட் கிராஜுவேட் சேர்த்தே 1,80,000 சீட்டு இல்லாத போது நீங்க பிஜி சீட்டு மட்டுமே நீ ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கியா? ஒழுங்கா படிக்காம வந்திருக்கியா நீ? அதனாலதான் உங்களை யாரு ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இப்ப நாங்க லெப்ட் ஹேண்டால டீல் பண்றோம், அவனுக்கு பதில் சொல்றதுக்கு நான் ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன், 1,80,000 சீட் இருக்குன்னு அவர் வாட்டில் அடிச்சு விட்டாரு. சத்ரபதி சிவாஜி 1963 இங்க வந்தேன்னு சொன்னாரு. அவருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எனவே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி சில கட்டுக்கதைகளை முதல்ல விடுவாங்க. அந்த கட்டுக்கதைகளை மேல் கட்டுக்கதைகளாக சொல்லிக்கொண்டே போவார். இல்ல யாராவது 1-2 பேர் சொல்லிட்டா, அதான் நான் கேட்டேன்ல, ஜட்ஜ்மெண்ட் யார் எழுதுனது? நீங்க ஏதோ சொல்றீங்கல்ல, அறிவியல் பூர்வமாக எழுதினார்கள், நீதிமன்றம் கொடுத்தது. நீதிமன்றத்தில் இந்த ஜட்ஜ்மெண்டை எழுதியவர் இன்னார் என்று ஏன் சொல்ல? இப்ப ஏதோ சந்திரசூட் சொன்னதாக அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, நான் செக் பண்ணல. அதாவது 5 பேருடைய மொத்த கருத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்க யாரு பேரையும் போடல. அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா? 5 பேர் பேரையும் போடணும். சரியா? இண்டிவிஜுவல் கிரெடிட் யாருக்கும் போகக்கூடாது, 5 பேருக்கும் வரட்டுங்கிறதுக்காக சொன்னோம்னா, இந்த 5 பேரும் ஒருமித்த கருத்தோடு இதை முன்வைக்கிறோம்னு சொல்லுவாங்களே தவிர யார் பேரையும் போடாம இருப்பாங்களா? யாரு? இப்ப சில வீட்டுல பிள்ளைகளுக்கு பேர் வைப்பாங்க, அப்பா வழி தாத்தா, அம்மா வழி தாத்தா, அல்லது அப்பா வழி பாட்டி, அம்மா வழி பாட்டி. யார் பேர் வைக்கிறோம்? 2 பேரையும் சேர்த்து வைப்போம்னு வைப்பாங்க. இது 2ம் இல்லாம 3ஆவது வைக்கிறவங்க எங்க வைப்பாங்க? எதிரும் புதிருமா இருக்கிறவங்க தான் வைப்பாங்க. So this is a fact. எனவே
அவங்க சொல்ற இந்த அறிவியல் ரீதியாக நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோம் போயிட்டோம்னு சொல்றது எந்த வகையிலையும் பொருத்தமான வாதம் கிடையாது. சார், இப்போ திமுக கூட்டணிக்கு எதிரா நிறைய கருத்துக்கள் வருது. குறிப்பா சொல்லணும்னா, இன்று ராமர் கோயில் திறப்பு விழா அன்னைக்கு காலையிலே ஒரு சர்ச்சை. நிர்மலா சீதாராமன் அவர்கள் காஞ்சிபுரத்துல கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில எல்இடி ஸ்கிரீன்ல ராமர் கோயிலோட லைவ் போடணுங்கிறப்போ அதை காவல்துறையினர் மறுத்ததாகவும், அவங்க கோர்ட்டுக்கு போய் மறுபடியும் அதை அனுமதி பெற்றதாக ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு, ரவி அவர்கள், ஆளுநர் ரவி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. மாம்பழத்துல அவர் ஒரு கோயிலுக்கு போகும்போது அது இந்து சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பட்ட ஒரு கோயில். அங்க பார்க்கும்போது பிரீஸ்டும் அங்க உள்ள ஸ்டாஃப்ஸும் ரொம்ப பயந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு ட்வீட் போட்டுருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்டப்போ அது மாதிரியே இல்ல அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொன்னதாக தகவல். இதை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு எதிராக இவங்க பண்ற பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி திமுக எதிர்கொள்ளும்? அதாவது சகுனியும் பூனிகளிலும் ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் மட்டும் இருக்க மாட்டார்கள். நிகழ்கால அரசியலிலும் சகுனிகளும் பூனிகளும் இருப்பார்கள் என்பதற்கான உதாரணம் தான் இவங்க. என்ன பிரச்சனை இருக்கு? இது நான் எந்த இண்டிவிஜுவலையும் சொல்ல, நீங்க சங் பரிவாரனுடைய கேரக்டர் வந்து இவங்களுக்கு கோயிலுக்கு போனா இவருக்கு அழுகு வந்துருச்சு. RN ரவிக்கு 30 பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க. வீடு முழுவதும் மூழ்கி கிடந்தது. ஒரு ஊருக்கே போக முடியாத சூழல் இருந்தது. ரோடுகள்லாம் கட்டாயி கிடந்தது. விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு நிலங்கள் அழிஞ்சு போய் கிடந்தது. நிர்மலா சீதாராமனுக்கு பெருமாள் போறதுக்கு ஒரு ரோடு போட்டு கொடுங்கன்னு தானே அவங்களுக்கு வந்தது. என்ன இன்னைக்கு எல்இடி ஸ்கிரீன்னா எல்இடி ஸ்கிரீன் வைக்கணும்னு கேட்கணும். உண்மையில சொன்னா மோடி செய்யறது தான் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இந்தியா முழுவதும் லீவ் விடுங்க. நாங்க கம்பெனிகள்ல வேலை பார்க்கும்போது சொல்லுவாங்க, லீகல் அண்ட் லாஃபுல் டைரக்ஷன்ஸ் தான் நான் கேட்கணும். நீங்க நீ தற்கொலை பண்ணிக்கோ, நான் ஆர்டர் பண்ணுகிறேன், நீ தற்கொலை பண்ணிக்கோன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்களா? எல்இடி ஸ்கிரீன் வைக்கணும்னு கேட்டாங்களா? அவங்க ஏதோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொஞ்சம் இடமெல்லாம் அவங்க பேசிட்டு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. நான் என்ன கேட்கிறேன், எல்இடி ஸ்கிரீன் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்களா? கோயிலுக்குள்ள எதுக்கு எல்இடி ஸ்கிரீன் வைக்கிறீங்க? இந்து சமய அறநிலைத்துறை கோயில் எல்லாமே வைஷ்ணவ கோயில்களா? நீங்க சொல்லுங்க. இந்து சமய அறநிலையத்துறை இப்ப பழனி ஆண்டவர் கோயில் இருக்கு, அது சிவஸ்தலம் தானே. இப்ப வடகலை தென்கலைக்குள்ளேயே சண்டை வருதுன்னா நாளைக்கு ஏன் சிவன் கோயில்ல நீங்க எல்இடி ஸ்கிரீன் இந்த வச்சீங்கன்னு கேட்டா யாரு பதில் சொல்றது? எனவே இவங்க கலகம் ஊட்டுவதற்கே என்றே வருகிறார்கள். அவங்க உட்கார்ந்து ரொம்ப வருத்தமா இருந்தாங்கன்னா RN ரவி அங்க உட்கார்ந்து ஒரு பாடு அழுதுட்டு வரட்டும். லெட் ஹிம் கோ டு பீகார் அண்ட் அங்க அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இது பண்ணட்டும். இங்க வந்தா ஆளுநர் வேலையை பார்க்கட்டும். இந்த மாதிரியான சில்லற வேலைகள்ல அவர் ஈடுபடக்கூடாது. நீதிமன்றம் பலமுறை சொன்ன பிறகும் அது பிறவிக்கணும். அது எப்படி மாறும்? நான் பிறவிக்கணும்னு சொல்றது சங் பரிவாரனுடைய ஆளா மாறின பிறகு அவங்களுடைய குணம் ஒண்ணு கெட்டவங்களா இங்க இருக்காங்க, மோசமா யோசிக்கிறவங்களா இங்க இருக்காங்க, அல்லது அங்க சேர்ந்த பிறகு மோசமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இவர் கோயிலுக்கு போனேன், இங்க போனேன். நிர்மலா சீதாராமன் கூட ஏதோ கோயில்லாம் கிளீன் பண்றதை பார்த்தேன். உங்களுக்கு தெரியுமா? நான் இருந்தேன் 10-13 நாள் இருந்தேன். நெல்லையிலும் கன்னியாகுமரியிலும் பள்ளிக்கூடங்கள் சேறு போய் அப்படியே கிடந்தது. அதெல்லாம் கிளீன் பண்ணும். நீங்க 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 மழை நீரில் அடித்து வரப்பட்ட சகதியும் சேரும் குப்பை கூலங்களுமாக பள்ளிக்கூடம் கிடந்தது, கோயில் இருந்தது, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் இருந்தது. இதெல்லாம் நாங்க கிளீன் பண்ணோம். அதுக்கு பேர் தான் சேவை. என்னைக்காவது 2 கேமரா வச்சுக்கிட்டு அது என்ன இன்னைக்கு பண்றது? அதுக்கு பணமும் கொடுக்க மாட்டீங்க, அதை நீங்களாவும் உங்க ஆட்களை விட்டு செய்யப்பான்னு சொல்ல மாட்டீங்க. ஒரு நாள் எங்களுக்கெல்லாம் வேதம் ஓதிட்டு போவீங்களா? அதை நாங்க வேதமா ஏத்துக்கிறது இல்லை. சார், வேறொரு மாநிலத்தில் இன்று ராகுல் காந்தி அவர்கள் சாமி தரிசனத்திற்கு சென்ற போது ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதான் நான் சொல்றேன், வீட்டுல இருந்து கும்பிடுங்க, தெருவுல நின்று கும்பிடுங்க, எங்க வேணாலும் கும்பிடுங்க. நான் சொன்னா நீங்க கும்பிடணும், நான் சொல்ற நேரத்துல கும்பிடணும், உனக்கு விரும்பின கடவுளை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அதனாலதான் அது மோடி கோயில், மோடியோட ப்ராஜெக்ட், அது பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட். அதுக்கும்
ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல பரமக்குடி பக்கத்துல ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் திருவரங்கம்னு ஒரு ஊர்ல, சேக்ரட் ஹார்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவரங்கம். +1 படிக்க போனோம்னா அவங்க காலையில 4:30 மணிக்கு பிரேயருக்கு வர சொல்லுவாங்க. நான் வந்து சொன்னேன், பிரேயருக்கு வர முடியாது, நான் வந்து சர்ச்சுக்கு போற பழக்கம்லாம் இல்லை. 2வது நாங்க வந்து வேற சாமியை தான். அந்த பாதிரியார் ஃபாதர் செங்கோல்னு இருந்தார். நீ உனக்கு காலையில் எழுந்திருக்கிற பழக்கத்தை கடவுள் நம்பிக்கையை முன்வைத்து உங்ககிட்ட சொல்றோம், நீ வேணா உங்க சாமியை வச்சுக்கப்பான்ட்டாரு. நாங்க ஒரு போட்டோ வச்சு எல்லாரும் அங்க உட்கார்ந்துட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படின்னா, நீங்க கடவுள் நம்பிக்கை தான் என்றால் அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, எங்க வேணாலும் போ என்று சொல்லுவாங்க. எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்லுது. இங்கதான் வரணும்னு சொல்லல, 4 சவத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்லல. கிராமங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் இவங்கதான் விதி வகுத்து வச்சிருக்காங்களா? ஒரு பக்கம் வந்து நீ நான்வெஜ் சாப்பிடாதேன்னு சொல்றான். நீங்க நீங்க இன்னைக்கு கிராமத்துல இருக்கக்கூடிய கோயில்களை பாருங்க. எங்க ஊர்ல 3-4 கோயில் இருக்கு. எல்லா கோயில்லையும் கிடா வெட்டுவாங்க அல்லது வந்து கோழி வெட்டுவாங்க. இது ரெண்டும் இல்லைன்னா சாமி ஏத்துக்காதும்பாங்க. இது இல்லாத ஒரு சிறு தெய்வம் இருக்கு, சோனமுத்தன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து கருவாடு சுட்டு வைப்பாங்க. அவரவருக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க வழிபடுற தெய்வங்கள். அதைத்தான் சொல்றோம், ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை கடவுள், ஒற்றை தேசம், ஒற்றை தலைவர், ஒற்றை தேர்தல் என்று எல்லாவற்றையும் ஒற்றையில் மாற்ற முயற்சிக்கிறார்கள். அது இயற்கைக்கு விரோதமானது. நம்ம 2 பேரும் ஒற்றுமையா இருப்போம், ஆனா ஒரே மாதிரி இருக்கணும்னு நீங்க என்னை கம்பல் பண்ணாங்கன்னா அந்த ஒற்றுமையே இல்லாம போகும். அதுதான் பிரச்சனை. நம்ம நாடு வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லும் போதோ அல்லது மாநிலங்களின் ஒன்றியம் என்று சொல்லுகிற போதோ நம்முடைய முன்னோர்கள் ஒன்றும் அப்படியெல்லாம் இருந்தில்லை. இவங்க ஆட்களும் அப்ப இருந்தாங்க. அது பெரிய நம்முடைய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது டயலாக் நடந்தது, மோதல் நடந்தது, முரண்பட்டாக. இப்படி ஒரு பெரிய சர்ச்சைகளுக்கிடையே ஓகே ஒரு 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 மீட்டிங் பாயிண்ட், 2 பேரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை அவங்க உருவாக்குறாங்க. நான் நினைச்சதான் பண்ணுவேன்னு யார் நினைச்சாலும் சரி, அவர் சர்வாதிகாரி தான். அந்த சர்வாதிகாரிகள் எந்த காலத்திலும் எந்த நாட்டிலும் நீடித்தே இருந்ததில்லை. சர்வாதிகாரம் நீடித்திருக்கும் என்றால் முசோலினியின் வாரிசுகள் தான் இத்தாலியை ஆண்டு இருப்பார்கள், ஹிட்லரின் வாரிசுகள் தான் அவங்க வந்து ஜெர்மனியை ஆண்டிருப்பாங்க. அதுவா நடக்குது? இல்ல ஜனநாயகத்துக்கு பெரிய விஷயமா நீங்க பல விஷயத்தையும் சொல்லிட்டு தானே இருக்கீங்க. எனவே ஒரு தற்காலிக வெற்றியோ அல்லது கொண்டாட்டங்களோ, பிரிட்டிஷ்காரன் சொன்னான், எங்கள் மணிமகுடத்தில் என சூரியன் மறையாத தேசத்தின் ராணியின் மகுடத்தில் இருக்கக்கூடிய ரத்தினம் அது, மாணிக்கம் அது, அதை எப்படி நாங்க இழப்போம் இந்தியாவை அப்படின்னு. நீ கொண்டாடிக்க மகனே, கொஞ்ச நாளைக்கு கொண்டாடிக்கிறோம். ஆனா இந்தியா உன்னை தாண்டி முன்னேறும், உன்னை மீறி அது விடுதலையாகும் என்பதை முடிவெடுத்தோங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கீழே ஏதாவது நாடுகள் இருக்கா? எனவே தவறுகள் சில நேரங்களில் சில காலத்திற்கு இருக்கும். அதுக்குத்தான் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க, இந்த அரக்கன் தான் கொஞ்ச நாள் கழிச்சு காணாம போயிட்டான், இன்னாரும் வந்து கொன்னாங்க. நம்முடைய தெய்வங்களுடைய வரலாறு முழுவதும் பாருங்க, அநியாயத்தை அழிக்கிற வரலாறாத்தானே இருந்திருக்கு. எனவே இப்போ தெய்வத்தின் பெயரால் ஒரு அநியாயத்தை இவங்க நிறைவேற்றுறாங்க. அதுலதான் இவங்க சொல்ற இந்த வடிவங்கள் எல்லாம், ராஜீவ் காந்தி இங்க போகக்கூடாது, ராகுல் காந்தி இங்க போகக்கூடாது, நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சொல்றதெல்லாம் எதுல இருந்து வருதுன்னா, ஒற்றை தேசம் என்பது மாதிரி ஒற்றை தலைவர் சொல்லுவாரு, நீங்க ஒரே ஒரு கடவுளை மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றது. மனே கடவுளே சொன்னாலும் தப்புன்னா தப்புன்னு சொல்ற பாரம்பரியம் எங்களோடது. அப்படி சற்றே விலகி இரும் பிள்ளைன்னு சொல்ல விரும்புறோம். அவ்வளவுதான், அதுக்கு மேல என்ன சொல்றது? சார், நிறைவா ஒரு கேள்வி சார். என்னதான் இந்தியா கூட்டணி வந்து தொடர்ந்து சிறுபான்மையின மக்களுக்காக தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தாலும் வெறும் இந்து மக்களுடைய வாக்கு வங்கியை வைத்து பாஜக வெற்றி பெற்றுட்டே வருது. இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவும் வச்சு இந்த மோடி அலை ஓயாது அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. இதையும் கடந்து எப்படி இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகிறது? பாபர் மசூதியை இடிச்சிட்டோன்னு தொடர்ச்சியா அவங்க வெற்றி பெற்றுட்டாங்களா? பாபர் மசூதியை இடிச்சாங்க, என்னுடைய நோக்கம் அதுதான் சொன்னாங்க, தொடர்ச்சியா வெற்றி பெற்றாங்களா? அந்த பாபர் மசூதியை இடித்த எல்கே அத்வானியிடம் வரலாறு 22ஆம் தேதி அதென்ன பிராண பிரதிஷ்டை செய்ய போகிறோம், தயவு செய்து வராதீர்கள் அப்படித்தானே கொடுத்துட்டு வந்தாங்க. ஹிஸ்டரி வில் ஜட்ஜ் எவ்ரிபடி.
நான் என்ன சொல்றேன்னா, எனவே நீங்க 92க்கு பின்னால அப்படின்னா என்ன இருந்திருக்கணும்னா, இந்த 30 ஆண்டுகள் முழுவதும் பாஜக தான் ஆட்சி புரிஞ்சிருக்கணும். நடந்துச்சா என்ன? இதே நரேந்திர மோடி மகாராஷ்டிரால, சாரி, கர்நாடகால என்ன பேசி ஓட்டு கேட்டாரு? நீங்க ஓட்டு போடும்போது ஜெய் பஜ்ரங் பலின்னு சொன்னாரு. முதுகெலும்புள்ள தேர்தல் ஆணையமாக இருந்திருந்தால் அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிடும். கேரளா ஃபைல்ஸ் படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னாரு. காஷ்மீர் கேரளா ஸ்டோரிய பாருங்க, காஷ்மீர் ஃபைல்ஸ பாருங்க. அவர் கடவுள் மேலதான் ஓட்டு கேட்டாரு. ஏன் அங்க தோத்து போனாரு? நான் இப்பவும் சொல்றேன், நாங்க சிறுபான்மையினருக்காக இல்லை, நாங்க இந்தியாவுக்காக இருக்கோம். நீங்க என் கையில ஒரு வெட்டுப்படுது என்றால் கையை காப்பாத்திக்க நான் முயற்சி பண்றது கையை காப்பாத்திக்கிறதுக்காக முயற்சி அல்ல, என்னை காப்பாற்றுவதற்கான முயற்சி. இந்தியா என்கிற இந்த நாடு பழங்குடியினர் இருக்கக்கூடிய நாடு, எல்லா மதங்களும் இருக்கக்கூடிய நாடு. நீங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மட்டும்தானா? பௌத்தர்களை எங்க கொண்டு போய் சேர்த்தீங்க? சமணர்களை எங்க கொண்டு போய் சேர்த்தீங்க? சைனத்தை எங்க சேர்த்தீங்க? வைஷ்ணவத்துல இருக்கக்கூடிய வடகலை தென்களை எங்க கொண்டு போய் சேர்த்தீங்க? இதையெல்லாம் எங்க சேர்த்தீங்கன்னு கேட்கிறேன். எனவே நாங்க இந்தியாவுக்காக நிக்கிறோம். நரேந்திர மோடி இந்துக்களின் பெயரால் ஒரு சிறுபான்மையினருக்கு நிற்கிறார். நீங்க எப்படி ஒரு குழந்தைய அவங்கதான் தங்க நகையெல்லாம் சின்ன குழந்தைக்கு பண்ணி போட்டிருப்பாங்க. சின்ன மிட்டாயை கொடுத்து ஒருத்தர் திருடிட்டு போக முடியுது பத்தியலா? அது ஒரு குழந்தை அறியாமல் இருக்கும்போது செய்வாங்க. எல்லா நேரத்திலையும் செய்ய முடியாது. அதனால அப்பாவோட அவங்க மேல பாசம் வந்துச்சுன்னு சொல்லுவீங்களா என்ன? சரி ஏதோ அதை சொல்வதுதான் எங்களுடைய வேலை. இந்தியா கூட்டணி கட்டாயமாக வெல்ல வேண்டும். அது என்னுடைய இது இல்லை. ஏதோ சிறுபான்மை மக்கள், ஏங்க சிறுபான்மை மக்களுக்காக போய் இவ்வளவு பேரை நின்று என்ன பண்ண போறாங்க? எவ்வளவு ஓட்டு விழுந்தாலும் எவ்வளவு ஓட்டு விழும்? 20% மொத்தமா விழுந்தாலும் 20% தானங்க விழுவோம். அதுக்காகவா இவ்வளவு? அவன் உண்மையிலேயே ஓட்டு வங்கி அரசியல் செய்வது இவர்கள் தான். நான் என்ன சொல்றேன்னா, இந்திய தாயின் இத்தனை பிள்ளைகளில் சில பேரை இப்படி விலக்கி விடாதீர்கள்னு நான் சொல்றேன். அது சரியில்லைன்னு சொல்றேன் நான். அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன கேட்கறீங்கன்னா, நீங்க எல்லாம் சிறுபான்மையினருக்காக நிக்கிறீங்களா? நாங்க சிறுபான்மையினருக்காக நிக்கல. என்னுடைய உடல் என்பது காலு, கை, தலைமுடி, காது, கண்ணு, மூக்கு, இது எல்லாம் சேர்ந்ததுதான். இதுல ஏதாவது ஒரு பகுதிக்கு நான் நிக்கிறேன்னா, அது ஐயோ விரல்ல அடிபடக்கூடாதுன்னு நான் பார்த்தேன்னா, நீங்க விரலுக்காக நிற்கிறேன் என்று சொல்லாதீர்கள். என்னுடைய ஒட்டுமொத்த உடம்புலையும் அந்த விரல் இல்லைன்னா அது என்னது? குறை உடம்பு தானே. ஒரு 4 விரல் எனக்கு இல்லைன்னா அது குறை உடம்பு தானே. ஒரு கால் இல்லைன்னா குறை உடம்பு தானே. சோ நான் காலுக்காக கையுக்காக நிக்கிறேன்னு பார்க்காதீங்க. இந்த உயிரின் மொத்தத்துக்காக நாங்கள் நிற்கிறோம். நாங்க வெறும் சிறுபான்மைக்காக நிக்கல. எனவே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப ஓட்டு அரசியலுக்காக நிக்க வேண்டும் என்றால் நீங்க யாருக்காக நிக்கணும்? 80% இருக்கிறவனுக்கு தானே நிக்கணும். அப்படித்தானே இருக்கணும். அதானே இயல்பு. 80%மும் உங்களுக்கு மொத்தமா ஓட்டு போட்டுருவாங்க. அப்படி போட்டுருவாங்களா? நியாயத்தை விரும்புகிற ஒவ்வொரு இந்தியனும். அப்புறம் இந்துக்கள் எல்லாம் இவங்க சொல்றது மாதிரி இந்துக்கள் எல்லாம் அவங்க பின்னால அப்படியே போயிடுவாங்களா? அவர் எந்த இந்துக்காக நிற்கிறார்? ஓபிசி இந்துக்காகவா? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல நான் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, இங்க இருக்க ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனேன். உண்மையிலே எனக்கு பார்த்துட்டு இவ்வளவு டாக்டர்ஸ் தான் இருக்காங்களா, இவ்வளவு கூட்டம் வருதுன்னு பார்த்தேன். இங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல வெளி மாநிலத்துல இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, வெளி நாட்டினர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஒரு நாளைக்கு 15,000 பேர் வர்றாங்க. நீங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுல இதுக்கு மேல மருத்துவக் கல்லூரி வேண்டாம்னு சொல்றது இந்துக்களுக்கு ஆதரவா நிற்கிறதா? நீங்க சொல்லுங்க. வேலை வாய்ப்புக்கான இந்த நான் சதவீதம் சொன்னேன், அது இந்துக்களுக்கு ஆதரவா நிற்கிறதா? நீட்டு இருக்கணும்னு சொல்றது இந்துக்களுக்கு ஆதரவா நிற்கிறதா? எது இந்துக்களுக்கு? நான் தமிழ்நாட்டுல நீங்க திருநெல்வேலி, தூத்துக்குடியில இருக்கக்கூடிய உங்க நண்பர்கள் யாராவது இருந்தா கேளுங்க. அங்க ஒரு ஊர் இருக்கு, பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. அவங்க பசியா இருக்காங்க, இவங்க கிட்ட சாப்பாடு இருக்கு. இதை கொண்டு போய் கொடுக்க முடியல. எஸ்டிஆர்எஃப்னால முடியல, என்டிஆர்எஃப்னால முடியல, அரசாங்கத்தால முடியல. நீந்தி கொண்டு போய் கொடுக்குறாங்கள. புதுக்குடிக்காரன் ட்ரெயின்ல இருக்கவெல்லாம் என்ன ஜாதி என்ன மதம்னா பார்த்தான்.
800 பேரு ரயில்ல சிக்கிக்கிட்டாங்க. உங்க ஹெலிகாப்டர்லால குற்றம் போட முடியல. ஆனா எல்லா தடைகளையும் மனிதர்கள் மீறி போனார். சொந்தம் பார்த்தானா, ஜாதி பார்த்தானா, மதம் பார்த்தானா, ஆண் பெண்ணுன்னு பார்த்தானா? இல்லையே. மனித நேயம் தலைவிக்கு இருந்தது. எனவே நான் சொல்ல விரும்புறது, இந்த பெரும்பான்மை சிறுபான்மை இது எல்லாவற்றையும் தாண்டி மனிதர்கள் மனிதர்களாக வாழ முயற்சிக்கிறார்கள். அவர்களை மதங்களாக பிரிப்பதற்கு மோடியும் சங் பரிவாரும் முயற்சிக்கிறார்கள். இதை தாண்டி நிற்போம். கட்டாயமா இதை தாண்டி இந்தியா வரும். பல தடைகளை மீண்டு வந்திருக்கிறது. இந்த தடையையும் மீண்டு வரும். நன்றி சார். எங்களுடன் இணைந்து உங்கள் நேர்த்தியான கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி.